நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட முந்திரி பிஸ்கெட் வீட்டிலேயே பண்ணலாம். 2 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் ஒயிட் சுகர், 1 பிஞ்ச் உப்பு. தாளிப்பு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் நெய். நெய் நல்லா உருகி சூடாயிடுச்சு. சூடாக இருக்க நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டு நெய் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் எல்லா மாவுலையுமே நெய் நல்லா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மைதா மாவு தூவி பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கணும். கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மூடி, மருந்து மூடி கூட எடுத்துக்கலாம். இந்த மூடியில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அழகாக முந்திரி ஷேப் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே கிளறி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கிளறி விடலாம். வேகும் போது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். 1 பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா டேஸ்டியான முந்திரி பிஸ்கெட் ரெடி. செமையா இருக்கு.